அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரியான இகாமர்ஸ் தளங்களில் உங்களுடைய பொருட்களையும் விற்பனை செய்யணுமா? ecom மாஸ்டர் சேனலுடைய கட்டண வகுப்பில் அதற்கான முழு தகவல்களும் வீடியோ வடிவில் உங்களுக்கு கிடைக்கும். கட்டணம் ரூ. 1499 மட்டுமே. மேலும் உங்களது சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கான பதில்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். வீடியோவை பெற உடனே தொடர்பு கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். இகாமர்ஸோட இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமேசானில் ஜிஎஸ்டி நம்பரை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது 28% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் எனக்கு அந்த 28% ஆஃபர் வந்து கிரெடிட்டே ஆகலை, எப்படி ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய எனக்கு வந்து என்கொயரி வந்துருந்துச்சு. அதை பற்றி தான் டீட்டெயில்டாக இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அது என்ன விஷயம் கொடுத்துருக்குறாங்க, அதோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹவு அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் மாதிரி போட்டிருப்பாங்க. அதாவது இது சொல்லியிருக்கோம்ல அது எப்படி அப்படின்னு சொல்லி கீழே அந்த ஹவ்வை வந்து நீங்கள் டிக் பண்ணீங்க அப்படின்னா 15 பேரா போட்டிருப்பாங்க. அதை ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். படித்து பார்த்தா தான் இது எப்படின்னு உங்களுக்கு புரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை படிக்க மாட்டோம். மேலே வந்து சேவ் அப் டு 28% ஆன் பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை அமேசான் பண்ண ஒரே ஒரு தப்பு என்ன அப்படின்னா, அதை ஆஃபர் அப்படிங்கிற டேப்பில் கொண்டு போய் போட்டது தான். ஆஃபர்னு ஒரு டேப் இருக்கும். அந்த ஆஃபர் டேப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர் ஆஃபர்னு போட்டிருப்பாங்க. அந்த பார்ட்னர் ஆஃபரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேவ் அப் டு 28% ஆன் பிஸ்னஸ் பர்ச்சேசஸ் கெட் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, உடனே நமக்கு வந்து 28% கமிஷன் கிடைக்கும், அதாவது கேஷ்பேக் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு ஐஃபோன் வாங்கினா 28% எவ்வளோ வருது? 28,000. 1 லட்ச ரூபா ஐஃபோனு நமக்கு 28,000 ரூபாய் கம்மியாக கிடைக்கும், 72,000 ரூபாய்க்கு கிடைக்கும். நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த 28,000 ரூபாயை நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க அப்படின்லாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. இது எதனால் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி இன்வாய்ஸ்னால் என்ன, பிஸ்னஸ் பர்ச்சேஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போது ஒரு பொருளை ஒரு ஹோல்சேலர் ஒரு ரீட்டெய்லர் வாங்கிறதுக்கும் ஒரு சாதாரண கஸ்டமர்னா லாஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய கஸ்டமர், அவர் வந்து B2C அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பிஸ்னஸ் டு கஸ்டமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடைநிலை கஸ்டமர் வாங்குறதுக்கும் ஒரு ரீட்டெயிலர் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? ஜிஎஸ்டி வந்து யார் பே பண்ணணும் அப்படின்னா கஸ்டமர் தான் பே பண்ணணும். அதாவது லாஸ்ட்டாக யார் அதோடைய பயனை எடுத்துகிட்டு போகிறாங்களோ, இப்போ ஒரு ஃபோன் அப்படின்னா அந்த ஃபோனை கடைசியாக அது மேனுஃபேக்சர் ஆகிற அந்த இண்டஸ்ட்ரியில் இருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வரும், அதுக்கப்புறம் ஒரு ஹோல்சேலர் கிட்ட வரும், அதுக்கப்புறம் ரீட்டெயிலர் கிட்ட வரும், கடைசியாக தான் அதை யூஸ் பண்ணக்கூடிய பயனாளருக்கு அதுக்கு போகும். அந்த பயனாளர் இருக்கார்ல கடைசியாக, அவர் தான் அந்த ஜிஎஸ்டியை கட்டுவார். ஓகேங்களா? இடையில இருக்கவங்க எல்லாமே ஜிஎஸ்டி கட்டுவாங்க, ஆனால் அதை கிரெடிட்டாக திரும்ப எடுத்துப்பாங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா? அப்போது ஒரு ஃபோனை ஒரு கடைநிலை ஒரு கஸ்டமர் வந்து 10,000 ரூபா கொடுத்து ஒரு ஃபோனை வாங்குறாரு அப்படின்னா 18% ஜிஎஸ்டி அதில் அப்படின்னா 1,800 ரூபா ஒரு ஃபோன் விலையை விட எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாரு. அதாவது ஃபோனோட விலை பார்த்தீங்கன்னா 8,200 ரூபாயாக இருக்கும். 1,800 ரூபா ஜிஎஸ்டி சேர்ந்து 10,000 ரூபாய் கொடுத்து அவர் அந்த ஃபோனை வாங்கியிருப்பார். அவர் கொடுத்த அந்த எக்ஸ்ட்ரா 1,800 ரூபா எங்கே போகும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஓகேங்களா? இவருக்கு யார் பொருளை விற்றாங்களோ அந்த கடைக்காரர் என்ன பண்ணுவார்னா இந்த 1,800 ரூபாயை கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கட்டிடுவார். இதுதான் ப்ரொசீஜர். ஒருவேளை இந்த கடைக்காரர் இருக்கார்ல, இவர் ஒரு ஹோல்சேல் கடையிலேருந்து இந்த மாதிரி பொருளை வாங்கியிருப்பார்ல, இதே மாதிரி ஒரு 10 ஃபோன் அவர் என்ன பண்ணியிருப்பார், ஒரு ஃபோன் வந்து 8,200 ரூபாய்க்கு கஸ்டமருக்கு விற்றாரா, அவர் வாங்கும்போது 7,000 ரூபான்னு வாங்கியிருப்பார். இந்த 7,000 ரூபாய்க்கு 18% ஜிஎஸ்டி போட்டு அவர் ஒரு 1,000 ரூபா 1,300 ரூபா என்ன பண்ணியிருப்பாருன்னா ஜிஎஸ்டியை கட்டி தான் அந்த பொருளை வாங்கிட்டு வந்திருப்பார். அப்போது இவர் வாங்கும்போதும் அங்கே கட்டி பொருளை வாங்கிட்டு கஸ்டமர்கிட்ட விற்றதுக்கப்புறம் கஸ்டமர் இருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டியும் வாங்கி கட்டணுமா? அப்போ 2 ஜிஎஸ்டியா, ஒரு பொருளுக்கு 2 ஜிஎஸ்டியா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி லாஸ்ட் லெவலில் யார் அதோடைய பயனாளரோ அவர் தான் அந்த ஜிஎஸ்டி கட்டுவார். இவர் 7,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார்ல, அப்போ ஒரு ஜிஎஸ்டி கட்டியிருப்பார். அந்த ஜிஎஸ்டியை இவர் கிரெடிட்டாக திரும்ப வாங்கிப்பார். எப்படி வாங்கிப்பார் அப்படின்னா, இவர் ஹோல்சேலர்கிட்ட பொருளை பர்ச்சேஸ் பண்ணியிருப்பார் இல்லையா? பர்ச்சேஸ் பண்ணும்போது இவருடைய ஜிஎஸ்டி நம்பரை கொடுத்து இவர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பார். ஆனால் இவர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணவர் ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்க மாட்டார் இல்லையா? அவர் வந்து ஒரு பயனாளர், அவர் சாதாரண பொதுமக்களில் ஒருத்தர். அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஜிஎஸ்டி நம்பர்லாம் அவர்கிட்ட இருக்காது. அப்போது ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமல் அவர் என்ன கொடுத்துருப்பாரு, அவருடைய பேரையும் அட்ரஸையும் கொடுத்துருப்பாரு இல்லையா? இந்த ரீட்டைலர் வந்து ஹோல்சேலர்கிட்ட பொருள் வாங்கும்போது இவருடைய பேர் அட்ரஸ் கூட இவருடைய கம்பெனி பேர் ஜிஎஸ்டி நம்பர் இதெல்லாம் கொடுத்துருப்பார். இதெல்லாம் கொடுத்து வாங்கும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா, இவர் வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி கணக்கு. அதாவது இவர் ஒரு ரீட்டைலர், அதாவது பொருளை வாங்கி இவர் வச்சுக்க போகிறதில்ல, இவர் இன்னொருத்தருக்கு விற்க தான் போகிறாரு
அப்படின்னு கணக்காயிரும் ஜிஎஸ்டி நம்பர் இருந்தா. ஓகேங்களா? அதனால என்ன ஆகும் அப்படின்னா இவர் பர்ச்சேஸ் பண்றதுக்கு இவர் ஜிஎஸ்டியா பே பண்ண அமௌண்ட் இவருடைய ஜிஎஸ்டி அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டா வந்து சேர்ந்துரும். கேஷா வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேஷா வராது, கிரெடிட்டா வந்து சேர்ந்துரும். இப்போ ஒரு 7,000 ரூபாய்க்கு 1,200 எக்ஸ்ட்ரா கொடுத்து 8,200 ரூபாய்க்கு வாங்கியிருந்தார் அப்படின்னா அந்த 1,200 இவர் ஜிஎஸ்டி போர்டில் கிரெடிட்டா வந்து சேர்ந்துரும். இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா இவர் கஸ்டமருக்கு நிறைய பேருக்கு பொருளை விற்கிறாரு இல்லையா? இப்போ இன்னொரு கஸ்டமர்கிட்ட வித்தாரு 1,800 அவர்கிட்ட ஜிஎஸ்டியா காசை கலெக்ட் பண்ணாரு இல்லையா? அந்த 1,800 இவருக்கு கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணுமா? அப்போ ஏற்கனவே இவர் அக்கௌண்ட்ல 1,200 இருக்கும் கிரெடிட்டா. அது யாரோடதுன்னா இவருடைய காசு தான் ஆக்சுவலா. இந்த 1,200 கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிட்டு இவர்கிட்ட இருந்து வாங்கின 1,800 1,200 அவர் எடுத்துக்கிட்டு மீதி 600 நெட் பேங்கிங் மூலியமா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுவாரு. அப்போ மொத்தமா இவர் அக்கௌண்ட்ல இருந்த ஒரு 1,200 இப்ப நெட் பேங்கிங் மூலியமா போட்ட ஒரு 600 மொத்தமா அந்த 1,800 எங்க போயிடும்? கவர்மெண்ட்டுக்கு போயிடும். யார் கொடுத்த காசு? இந்த கஸ்டமர் கொடுத்த காசு. அப்ப இவருடைய காசு அந்த 1,200 திரும்ப இவருக்கு கேஷா மாறிடும். புரியுதுங்களா? இது எப்ப சாத்தியம் அப்படின்னா நீங்க ரீட்டைலரா இருந்தாதான். அதாவது நீங்க பொருளை வாங்கி இன்னொருத்தருக்கு விற்கிறீங்க அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல தான் இது வந்து உங்களுக்கு கேஷா மாறும். இப்போ நீங்க வந்து ரீட்டைலர் கிடையாதுன்னு வைங்க. இப்போ நீங்க ரீட்டைலர் கிடையாது, நீங்க ஒரு யூசர், எண்ட் யூசர். நீங்க இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவருடைய ஃப்ரெண்டு ஜிஎஸ்டி வச்சிருப்பாரு. அவருடைய ஃப்ரெண்டு, அவருடைய அப்பா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஜிஎஸ்டி வச்சிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணிடுறதுன்னா ஆர்வகுலரில் அந்த ஜிஎஸ்டி நம்பரை யூஸ் பண்ணி அமேசானில் போட்டு பர்ச்சேஸ் பண்ணிடுறது. பர்ச்சேஸ் பண்ண அப்புறம் காசு திரும்ப வரும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. வராது. அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த காசு இவர் யாருடைய ஜிஎஸ்டி நம்பர் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாரோ அவருடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டாக தான் போய் சேரும். ஓகேங்களா? இதில் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா நிறைய பேருடைய ஜிஎஸ்டி நம்பர் பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ்ல இருக்கும். அது ஆக்டிவாகவே இருக்காது. இல்லைனா பிஸ்னஸே பண்ணியிருக்க மாட்டாங்க, நில் ஃபைலிங்கே பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க மாதம் மாதம். ஆனால் அவங்களாம் போயிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க அந்த நம்பர்லாம் யூஸ் பண்ணி. இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவர் ஜிஎஸ் நம்பர் வச்சிருப்பாரு, ஆனால் சும்மா தான் வச்சிருப்பாரு. நான் என்ன பண்ணுறது, அவர் நம்பரை யூஸ் பண்ணி அமேசானில் பொருளை வாங்குறது. இப்படி வாங்கினா அது உங்களுக்கு கேஷாக மாறுமான்னு கேட்டால் மாறாது. ஏன்னா அவருடைய ஜிஎஸ்டி அக்கௌண்ட்டுக்கு அது கிரெடிட்டாக தான் போய் சேரும். அவர் தான் பிஸ்னஸே பண்ணுறது இல்லையே, சும்மா தானே வச்சிருக்காரு. அவர் டேஷ்போர்ட்டில் அந்த கிரெடிட் சும்மாவே தான் கிடக்கும். இல்லை ரிட்டர்ன் ஃபைலே பண்ணாமல் விட்டாரு, நில் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த கிரெடிட் ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்டுக்கே போயிடும். ஓகேங்களா? அதனால இது வந்து ஆஃபர் கிடையாது, இது வந்து ஜிஎஸ்டி டாக்ஸேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மெத்தடு. ஓகேங்களா? ஒரு ரீட்டைலர் பொருளை வாங்கினார்னா அந்த கிரெடிட்டை அவர் ரிசீவ் பண்ணிக்கலாம். நீங்கள் அமேசானே நல்லா நோட் பண்ணி பாருங்க, ஆன் பிஸ்னஸ் பர்ச்சேசஸ் அப்படின்னு கடைசியாக ஒரு வேர்டு போட்டிருப்பாங்க. சேவ் அப் டு 28% ஆன் பிஸ்னஸ் பர்ச்சேசஸ். அதாவது நீங்கள் பிஸ்னஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 28% வரைக்கும், அதாவது அவங்க சொல்கிற மேக்ஸிமம் பர்சன்டேஜ் 28. இந்த 28 எதை வச்சு சொல்கிறாங்கன்னா மேக்ஸிமம் டேக்ஸ் கோடு இந்தியாவில் 28%. ஓகேங்களா? டேக்ஸ் கோடு பார்த்தீங்கன்னா 3% இருக்குது, 5 இருக்குது, 12 இருக்குது, 18 இருக்குது, 28 இருக்குது. அந்த 28 அவங்க சொல்கிறாங்க அமேசான் 28% வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அமேசானில் ஜிஎஸ்டி நம்பரை யூஸ் பண்ணி பொருளை பர்ச்சேஸ் பண்ணால் 1,00,000 பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, 28% ஜிஎஸ்டினா அந்த 28,000 ரூபாய் ஜிஎஸ்டி கிரெடிட்டா எந்த ஜிஎஸ்டி நம்பர் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த நம்பருக்கு போகும். ஓகேங்களா? நீங்கள் முதல்ல ஃப்ரெண்டோடைய அக்கௌண்ட்டு, அப்பாவோடைய அக்கௌண்ட்டு, ரிலேட்டிவோடைய ஜிஎஸ்டி அக்கௌண்ட்லாம் வச்சு பொருள் வாங்குறதே ஃபஸ்ட்டு ராங்கு. ஓகேங்களா? வாங்கக்கூடாது. அது பிஸ்னஸ் பர்ச்சேஸாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜிஎஸ்டி நம்பரே யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்கள் இந்த பொருளை வாங்கி இன்னொருத்தருக்கு விற்க போகிறீங்க அப்படின்னா தான் ஜிஎஸ்டி நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது என்ன பண்ணுறாங்கன்னா அமேசான் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறதில்ல, நீங்கள் வாங்கி இன்னொருத்தருக்கு விற்கிற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் இதில் வாங்கணும், இல்லை வாங்கக்கூடாதுன்னு ஒரு வார்னிங் மாதிரி அவங்க போடணும். ஆனால் அவங்க அதை வேறு விதமாக போட்டிருக்காங்க. எப்படி போட்டிருக்காங்கன்னா ஆன் பிஸ்னஸ் பர்ச்சேஸ்ன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு அதுதான் அர்த்தம். அதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு எண்டு கஸ்டமராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டி நம்பரை யூஸ் பண்ணி அமேசானில் பொருள் வாங்கக்கூடாது. நீங்கள் வாங்கி ரீட்டெயிலில் இன்னொருத்தருக்கு விற்கக்கூடிய பர்சனாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜிஎஸ்டி நம்பரை யூஸ் பண்ணி அமேசானில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்படி பர்ச்சேஸ் பண்ணாலும் அது உங்களுக்கு கிரெடிட்டாக தான் வந்து சேரும். நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக எதாவது கட்ட வேண்டி இருந்துச்சுன்னா இந்த கிரெடிட்டை வச்சு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணலாமே தவிர இதை கேஷாக உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஆஃபரே கிடையாது. இந்த 28% டேக்ஸை சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது ஆஃபர் கிடையாது, அது கேஷ்பேக்கும் கிடையாது. அது ஜிஎஸ்டி இன்வாய்ஸோடைய மெத்தட். ஓகேங்களா? ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் வந்து ஜிஎஸ்டி நம்பர் இல்லாத நபருக்கு இன்வாய்ஸ் பண்ணால் அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டு கவர்மெண்ட்டுக்கு போகும். ஜிஎஸ்டி இருக்கக்கூடிய நபருக்கு இன்வாய்ஸ் பண்ணால்
அந்த ஜிஎஸ்டி நம்பருக்கு அது கிரெடிட்டாக போகும். ஓகேங்களா? இது எங்கேயுமே கேஷ் பெனிஃபிட்டாக அதை மாற்றவே முடியாது. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.